போகிறேன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்குச்சி சூப்பு வச்சு குடிக்க போகிறேன். அம்மா அதை உங்களுக்கும் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த முருங்கைக்கீரை ஆஞ்சிட்டு நம்ம செஞ்சுட்டு இந்த முருங்கை குச்சி இது இருக்குங்க தெரியுங்களா, இது வந்து பாருங்கள், இது முருங்கை குச்சியை நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன். இதில் எவ்வளோ கணுவாக இருக்குது பாருங்கள், தெரியுதுல்ல உங்களுக்கு. இந்த கணுவாக இருக்கிறது வந்து இந்த இந்த ஜாயிண்டாக இருக்குது பாருங்கள். இந்த கணுவாக ஜாயிண்ட்டு, இந்த ஜாயிண்டெல்லாம் வந்து இவ்வளோ இது வந்து மாட்டுக்கால் நம்ம சூப்பு வச்சா குடிக்கிறது தெரியுங்களா, அந்த அளவை விட இது அதிகமான எனர்ஜி இதில் இருக்குது. இந்த மாதிரி வானலில் தண்ணி ஊற்றி ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி போட்டுக்குங்க. இந்த பாருங்கள், இந்த குச்சை அதில் போட்டுக்குங்க. போட்டுட்டு இந்த பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு வச்சுருக்கிறேன், கொஞ்சம் பெப்பர் பொடி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் மஞ்சாத்தூள் வச்சுருக்கிறேன், கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு வந்து பெருங்காயத்தூள் வச்சுருக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வாயு இருந்தால் கூட நல்லா கேட்கும், அதனால் இதை வந்து கலந்துக்குவோம். இது கலந்துக்கிட்டு நல்லா இது வந்து வேகட்டும். சாரெலாம் இறங்கிடுச்சு. இப்போ இறங்கிட்டோடனே இது வந்து பார்த்திங்கன்னா சூப் குடிக்கிறதுக்கு ரெடி ஆகிடும். எல்லாம் நரம்பு அவ்வளோ சத்து இதில் இருக்குது. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, ஒரு 5 நாளைக்கு ஒரு தடவை, மாதம் ஒரு தடவை இதை மாதிரி வச்சு குடிங்க. மென்சஸ் முழும்போது கை காலெலாம் அசதியாக இருக்கும், வவுத்து வல்லாம் வலிக்குது வவுத்தெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தெரியுமா. ஒரு 3 நாளைக்கு இதை வந்து சாயந்தரம் டீ எல்லாம் குடிக்கக்கூடாது. ஒரு 3 நாளைக்கு இதை குடிச்சு பாருங்கள். ஒரு 2 மாதம் குடிங்க, 3ஆவது மாதம் வவுத்து வலியே வரவே வராது. இது வந்து ஏன் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, எங்கள் அம்மாவுடைய அம்மா, எங்கள் பாட்டி வந்து எனக்கு இதெல்லாம் வந்து செஞ்சு கொடுத்தாங்க. அதை தான் இப்போ என் பொண்ணுக்கு, மருமவளுக்கு எல்லாருக்கும் நான் செஞ்சு கொடுக்குறேன். அதனால தான் என் பிள்ளைங்களை உங்களுக்கும் நான் சொல்கிறேன். முருங்கை ஈர்க்குன்னு சொல்லுவாங்க. சூப்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எலும்புக்கெல்லாம் வந்து இந்த ஜாயிண்ட் வந்து, இந்த குச்சியுடைய ஜாயிண்ட் வந்து அவ்வளோ பாருங்களேன், உங்களுக்கு பார்த்தாலே பாருங்கள், ஒரு குச்சியில் எவ்வளோ ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி குச்சிங்களே பாருங்கள் எவ்வளோ ஜாயிண்ட் இருக்குது. அப்போ வந்து எவ்வளோ இதில் வந்து சத்து இருக்குன்னு பாருங்கள். நம்ம செஞ்சு சாப்பிடுங்க பிள்ளைங்களா. பாய் பிள்ளைங்களா.